Hi guys, welcome to எங்கம்மா சமையல். Just come back to the traditional taste. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் டிஷ். அதுக்கு வந்து இந்த மாதிரி வரமிளகாயை பொடி பொடியாக கிள்ளி வச்சுக்கோங்க, விதை இல்லாமல். அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்துட்டு ஒரு 150 ml வந்துட்டு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. 150 ml கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நீல வாக்கில் கட் பண்ணணும். பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா இது வந்து வெங்காயம் வந்து நம்ம டிஷ்ஷில் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம கிள்ளி இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, விதை எல்லாத்தையுமே எடுத்துடணும். நல்லா குட்டி குட்டியாக வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கூட போட்டுக்கோங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மிளகாய் எடுத்து கிள்ளி போடுறது வந்து நல்லது. ஒரு சிலருக்கு மிளகாய் வதக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னாலே இதாயிரும். இப்போ அதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன், அதாவது போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் போன்டு சிக்கன் வாங்கினாலும் அதில் இருக்கிற எலும்பு பீசஸ்லாம் தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து மசால் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து செம்ம காரமான டிஷ்ஷு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. வத்தல் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா பொடி தேவையில்லை. பொடி போட்டிங்கன்னா வத்தல் கம்மியாக போட்டுக்கோங்க. பட் வத்தல் பொடி ரெண்டுமே சேர்ந்து போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகணும், வாட்டரு. அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கன் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா வந்துடும். இப்போ நல்லா குக்கரை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. குக்கர் மூடும்போதும் கவனமாக இருக்கணும். அட் த சேம் டைம் எடுக்கும்போதும் நல்ல ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க குக்கர் விசில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற வேப்பர்லாம் போனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப கவனம் வேணும். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ அகைன் நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த தண்ணி எல்லாமே வற்றணும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, பிராய்லர் சிக்கன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது சிக்கன் வந்து தண்ணியை வந்து இழுக்காது. நாட்டுக்கோழி சிக்கன்னா கொஞ்சம் தண்ணி இழுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தர லெவலுக்கு வந்து நல்லா அதை கொதிக்க விடணும். கொதித்து அதில் இருக்க அந்த ஜூஸஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த கறிக்குள்ளே போய் அந்த காரம்லாம் ஏறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து குக்கரை அப்படியே திருப்பி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் நல்லா வற்றணும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சும்மா ரெட் கலரில் எல்லா காரம் எல்லாம் இறங்கி செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா, வெங்காயம் இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும் சிக்கன் சிந்தாமணி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.